Hi, welcome to Lekha Kumar family. இந்த வீடியோ வெட்னஸ்டே மார்னிங் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு ஜூஸ் அரைச்சி குடிச்சிட்டேன். மார்னிங் எழுந்ததும் டீடாக்சிஃபை ட்ரிங்க்கு அதை குடிச்சிருந்தேன். அதில் முன்னாடி நாள் நைட்டு வரமல்லி கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் குடிச்சிருந்தேன். அதை குடித்து முடிச்சதுக்கப்புறமா லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தேங்காய் அரைச்சி ஊற்றின காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். பொரியலுக்கு வெண்டைக்காய் செய்திருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பொரியலில் தேங்காய் அதை துருவி போட்டுட்டேன். எப்பவும் பொரியலில் வேர்க்கடலை இல்லைன்னா தேங்காய் இது போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா ஜார்லெல்லாம் உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் காலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்து அதை ஆற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தோல் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சட்னி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 வரமிளகாய், 2 பல் பூண்டு, வேர்க்கடலை, ஒரு 2 பீஸ் தேங்காய், உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வேர்க்கடலை சட்னினா ரொம்ப பிடிக்கும். கெட்டியாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். நான் சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டேன். முன்னாடி நாள் ஒயிட் ரைஸில் எப்பவும் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். மறுநாள் அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கூட கொஞ்சம் உப்பு, தயிர் இதையும் ஆட் பண்ணி அரைச்சி குடிச்சிருவோம். ஆனால் நான் இன்றைக்கி அதை குடிக்கல. எனக்கு பயங்கரமாக கோல்டு பிடிச்சிருந்ததால் எனக்கு அதை வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஜூஸு, அதே மாதிரி இந்த பழைய கஞ்சி இதுவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டீடாக்சிஃபை ட்ரிங்க்கு ஒரு நாள் ஜீரகம், ஒரு நாள் சோம்பு, ஒரு நாள் லவங்கம், ஒரு நாள் வெந்தயம், ஒரு நாள் வரமல்லி இந்த மாதிரி போட்டு அந்த தண்ணியை மறுநாள் நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ், காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், ஸ்நாக்குக்கு ஒரே ஒரு கொய்யா அதையும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கிறதால நான் கொய்யாப்பழம் சாப்பிடலை. அதனால் 3 டேஸாக அவருக்கு இதுதான் ஸ்நாக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறமா பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களையும் தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறமா நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிச்சன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டாச்சு. அதையும் எடுத்துன்னு போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ காஃபியும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷின் முடிஞ்சது, துணியை எடுத்துன்னு போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.